அனைவருக்கும் வணக்கம். மரங்களின் கனவு எ ட்ரீம் ஆஃப் ட்ரீஸ் அப்படிங்கிற கதை குழந்தைகளுக்கான திரைப்படம் ஒன்று பார்த்தேன். அதனோட திரை விமர்சனம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலையில் ஆணை பகுதியில் இந்த கதை நடக்குது. இந்த படத்தை வந்து ஷாராங்கிறவங்க இயக்கியிருக்கிறாங்க. திவ்யா சங்கருங்கிறவங்க அவங்களுடைய முனைவர் படிப்புக்காக அந்த காடுகளை போய் பார்க்குறாங்க. அந்த காடுகள் வந்து துண்டு காடுகளாக இருக்குது. அந்த கஷ்டப்பட்டு உருவாக்கின காடுகளை ஒரே நிமிஷத்தில் புல்டோசர் வச்சு இடிச்சிடுறாங்க. அதனால் அவங்க மனசு வரைஞ்சி இதுக்கு ஏதாவது பண்ணணும்னு யோசனை பண்ணிவிட்டு அதை ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஆராய்ச்சி பண்ணும்போது புனுகு பூனைகள் என்ன பண்ணுதுன்னா நிறைய விதைகளை வேறு வேறு இடத்துல பரப்பி நிறைய செடி முளைக்க உதவி செய்யுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. அடுத்தது அவங்க வந்துட்டு அந்த உள்ளூர் வாசிகளையும் அதிகாரிகளையும் போய் பார்க்குறாங்க. அவங்களும் வந்துட்டு இந்த இடத்தெல்லாம் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உதவி செய்கிறாங்க. இந்த யானைகள் எல்லாம் என்ன பண்ணணும், யானைகள் வாழ்கிற இடத்துல சாலைகள் போட்டதுனால மனிதர்களை யானைகள் தாக்குறதெல்லாம் பார்க்குறாங்க. இந்த விலங்குகள் பறவைகள் மரங்கள் எல்லாம் சமணமாக இருந்தால் தான் வாழ்க்கையில் நல்லா வளமான வாழ்வு வாழ முடியும் அப்படிங்கிறத அவங்க தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்க, விளக்குறாங்க, எல்லாருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்க. அப்போ தான் வந்து கார்பன் கிடைக்கும், கார்பன்னால பெட்ரோல் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. 7000 ஹெக்டேர் இடப்பரப்பில் நல்லா அந்தந்த இடத்துல கொஞ்சோண்டு செடியெல்லாம் வச்சுட்டு கொஞ்ச நாள் படித்தா நல்லா பச்சை பசேன்னு இருக்கிறத பார்த்துட்டு டீமாக போய் எல்லா இடத்துலையும் இந்த காடு ஃபுல்லாக விதைகள் செடிகள் மரக்கன்றுகள் வச்சு நல்லா வளர்த்து நல்லா பச்சை பசேல்னு அழகாக கொண்டு வந்து நீரோடையோட மரங்கொத்தி பறவை, சிங்கவால் குரங்கு, இந்த புலி இதெல்லாம் இந்த பக்கம் போகிறத பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி, ஒரு வெற்றி கதை. அதனால் மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், நலமான வாழ்வு வாழ்வோம் அப்படிங்கிறத ஒரு அருமையான கதை. இது வந்து மரங்களின் கனவுங்கிற கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, ரியலி நல்லா ஹெலிகாப்டரில் போய் நல்லா பச்சை பசேல்னு வீடியோ எடுத்திருக்காங்க. பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. இது நல்ல கதை, அனைவரும் பார்த்து மகிழலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். தேங்க்யூ விவர்ஸ்.